சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 51 வார்டுகளில் 32 திமுக கவுன்சிலர்கள் உள்ளனர். அதிமுகவுக்கு 9 பேர் உள்ளனர். திமுகவைச் சேர்ந்த மேயர் மகாலட்சுமி மீது ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே அதிருப்தியில் உள்ளனர். கவுன்சிலர்களை மதிப்பதில்லை, வார்டுகளுக்கு தேவையான நிதி ஒதுக்குவதில்லை, வளர்ச்சிப் பணிகளில் சுணக்கம், மேயர் மகாலட்சுமியின் கணவர் யுவராஜின் தலையீடு என கவுன்சிலர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்கின்றனர். மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் கடந்த மாதம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மாநகராட்சி கமிஷனர், கலெக்டர் ஆகியோரிடம் மனு அளித்தனர். அவர்களை அமைச்சர் நேரு சமாதானப்படுத்த முயன்றார். எனினும் பிரச்சினை தொடர்கிறது. இச்சூழலில் ஒட்டுமொத்த கவுன்சிலர்களும் காஞ்சிபுரம் கலெக்டர் கலைச்செல்வியிடம் மீண்டும் புகார் அளித்தனர். மேயர் மகாலட்சுமி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர ஏற்கனவே மனு அளித்தோம். போதிய காரணங்கள் இல்லை என்று மாநகராட்சி கமிஷனர் தவிர்த்து வருகிறார். வேறு கமிஷனரை நியமித்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினர். இது வரைக்கும் மண்டல தலைவர்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த தகுந்த மரியாதையும் மேயர் மூலயமா கிடைச்சதில்லை. நாங்கள் 3 மண்டல தலைவர் அவங்க கிட்ட போய் ஒரு பர்சனலாக ஒரு மீட்டிங்னு சொல்லி பேசியிருக்கிறோம். அதுக்கும் இது வரைக்கும் அவங்க எந்த இதுவும் எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து கொடுக்கல. ஒரு மரியாதையாக ஒரு சக பெண் இதுவாக கூட எங்களை மதிச்சது கிடையாது அவங்க. அதனால தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு லேடிக்கு மரியாதை கொடுக்காத ஒரு மேயர் எங்களுக்கு எதுக்குன்னு தான் நாங்கள் இதில் பண்ணோம். அது இல்லாமல் மக்கள் பிரச்சனை, அடிப்படை தேவையான ட்ரைனேஜ் பிரச்சனை, ஆஸ் எ கவுன்சிலர் என்னோட வார்டிலே பெரிய பிரச்சனை, அதையே சால்வ் பண்ண முடியல. அதெல்லாம் பண்ணாத ஒரு மேயர் எங்களுக்கு எதுக்குன்னு தான் நாங்கள் அவங்கள இது பண்ணுறோம். அதே மாதிரி ஆணையரும் அதே மாதிரி தான் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஒருதலை பட்சமாகவே செயல்படுறாரு. அப்படிப்பட்ட ஆணையரும் எங்களுக்கு தேவையில்லை. ஸோ அது 2 பேரும் நீக்கி சீக்கிரமாக ஒரு கூட்டத்தை வச்சு எங்களுக்கு மக்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த கூட்டத்தையே கூட்டியிருக்கோம். இந்த ஒட்டுமொத்த பேரோட கருத்தும் இதுதான். இதை ஆணையரை திருப்பி மாற்ற சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது இந்த ஆணையரை வச்சு நடத்தினா உண்மையாக செயல்படுத்த மாட்டாருன்றதுனால வேற ஒரு ஆணையரை வச்சு செய்ய சொல்லியிருக்கோம். எங்கள் வார்டில் காஞ்சிபுரம் 51 வார்டுலையும் எந்த வேலையும் நடக்கல, அராஜகம் தான் நடந்துன்னு இருக்கு. அதே மாதிரி கமர்ஷியல் பில்டிங்லாம் யுவராஜ் தலையிட்டு நிறைய வருமானத்தை சேர்த்துன்னு பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி எந்த ஒர்க்கு நடந்தாலும் காஞ்சிபுரத்தில் எல்லாத்துலேயும் கமர்ஷியல் பில்டிங்கு, ட்ரைனேஜ் பில்டிங்கு எது போட்டாலும் அவர் தான் முன்னாடி வசூல் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே இது புகாராக இருக்குது. ஏற்கனவே 7/6 அன்னைக்கு ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்தோம், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுன்னு சொல்லிட்டு மொத்தம் 33 கவுன்சிலர் சைன் பண்ணி கொடுத்தோம். இதுவெல்லாம் ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. அப்புறம் கமிஷன் கிட்ட போய் கேட்டதுனால நீங்கள் கொடுத்த கோரிக்கை எதுவுமே சரியில்லை, அதனால கலெக்டர் கிட்ட கொடுத்தா அது நான் ஏற்றுக்க முடியாது, என்கிட்ட நேரடியாக 2 பேர் கவுன்சிலர் கொடுக்கணும், அது கொடுத்தா தான் நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னாரு. மறுநாள் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சட்டத்திட்டங்கள்லாம் கரெக்டாக படித்து எடுத்துன்னு போய் கொடுத்தோம் அவர்கிட்ட, சைன் பண்ணி வாங்கிக்கின்னு. அதுக்கப்புறம் இன்னும் ரிப்ளை எதுவுமே கொடுக்கல. அது கொடுக்காதனால திருப்பியும் இப்போ அம்மா கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம், இத்தனை பேர் வந்திருக்கோம், இது மாதிரி ஆக்ஷன் எடுக்கல, அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்கம்மான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம்.